போதுமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுளெல்லாம் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகின்ற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகின்ற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகின்ற ஆவியானவர், முது அடியார்களாகிய எங்கள் மேல் நீர் தங்கி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். என் நேசர் எங்கள் ஸ்தனங்களின் நடுவிலே தங்கும் வெள்ளை போல சென்றாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நேசர் எங்கேதி ஒரு திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்தாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் வழிநடத்தி வந்தீரே. உடைய கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் உடைய அளவில்லாத கிருபையினாலே எங்களை தாங்கி ஏந்தி காத்து சுமந்து வழிநடத்தி வந்தீரே. உடைய அளவில்லாத இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் கிருபையில் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உள்ளவர், ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், அறிவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், எல்லாருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவர், ஆனால் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படிக்கு தம்மை தாமே தாழ்த்துகிற கர்த்தர், மரண பரியந்தமும் நம்மை தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. இந்த புதிய மாதத்தை உடைய திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். 12வது மாதத்திலே முதலாம் வாரத்திலே ஆண்டவரே உடைய திரு சமூகத்திலே கூடி வர ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உங்க கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சாமி. உடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளுக்காக ஏங்கி வந்திருக்கிறாங்க ஏசப்பா. அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? முதலாவது இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரியாய் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாய் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். தேவன் சமாதானத்தை பற்றிய டாபிக் கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்க்க போகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். ஆமென். இதை எழுதின பவுலையா சிறைச்சாலையிலே நெருக்கப்பட்டிருக்கிற கட்டுண்ட நிலைமையிலே அவர் எழுதியிருக்கிறார். பிலிப்பு சபையை பார்த்து தேவ ஜனங்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் எப்படிலாம் கஷ்டப்படுறேன், இங்கே தண்ணி வசதி இல்லை, அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. மற்றவங்களை திடப்படுத்திக்கிறார். அவரே கட்டுண்ட நிலைமையில இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கர்த்தருக்குள்ள. ஒன்னே ஒன்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும், உங்கள் சாந்த குணம். நம்மளை பற்றி சொல்லப்படுமா? கடும் கோபமா இருக்கிறோமா? எல்லா இடத்துலையும் தேவ சமாதானத்தினாலே இருதயத்திலே நிரப்பப்பட்டவர்களா இந்த இடத்திலே வந்திருக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சமாதானத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். எதற்காக கணவன் மனைவியை கர்த்தர் ஒரே சரீரமாக வைத்திருக்கிறார்? தேவ சமாதானம் உன் இருதயங்களில் ஆளுகை செய்யட்டும். எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு ஏற்படட்டும், கொந்தளிப்பை அமர்த்துகிற கர்த்தர் அலைகளின் மேல் ஏறி வருவார். அவருடைய பாதத்திற்கு கீழ் காரிருள் இருந்தது. கொந்தளிக்கிற கடலின் மேல் ஏறி வந்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கொந்தளிப்பை அமர்த்தி விட்டு அவர் வந்திருக்கலாமே, அவர் வரலாம். கொந்தளிப்பின் மத்தியிலும் நம்ம கூட இருக்கிறார் அவர். அவர்கள் அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். அது படவு தன் போகிற கரையை பிடித்தது. நீ வாழ்க்கை என்ற படையிலே கர்த்தரை ஏற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிறாயா? இல்ல சாத்தான வலது வருஷத்துல ஃப்ரெண்டா வச்சிருக்கிறியா?
யாரும் ஃப்ரெண்டா வச்சிருக்கிறோம் நம்ம? நீ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீ யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாய்? பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்கிறதா? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ ஒன்றுக்கு கவலைப்படாத மகளே, எல்லாவற்றையும் குறித்து, எல்லா பிரச்சனைகளையும் குறித்து கன்வே யுவர் லவ்விங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருக்கு தெரியப்படுத்து. உன்னுடைய எவ்வளவு சிச்சுவேஷன் தெரியும் ஆண்டவருக்கு. அவர் உன்னை காண்கிற தேவன். ஏன் அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். தெரியும் தான், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். நீ அப்பாவுக்கு தெரியப்படுத்துவாயா? எந்த பிரச்சனையும் உன் ஹஸ்பண்டுக்கோ உன் ஃப்ரெண்டுக்கோ தெரியப்படுத்துறதுக்கு, பாஸ்டருக்கோ தெரியப்படுத்துறதுக்கு முன்னால் முதலாவது கர்த்தருக்கு தெரியப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு தெரியப்படுத்துவாயா? எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பா, இந்த பிரச்சனையை உடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் இதை பொறுப்படுத்திக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவரீர் யோபு சொன்னார் அல்லவா, என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நீ மனிதனிடத்தில் சொன்னாப்புல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? உங்க அம்மாட்ட சொன்னாப்புல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? சால்வ் ஆகாது. பிரச்சனையை கூட்டி விடுவாங்க. நீ அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா அந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு. ஹல்லேலூயா. அது இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போய்விடும். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட போராடின பிரச்சனைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த பிரச்சனை எப்படிப்பா போச்சு? அது கர்த்தரால சால்வ் பண்ணப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் பிரச்சனையை தீர்ப்பான்னு சொல்லல. நெக்ஸ்ட் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும். தேவன் என்ன செய்கிறாரு? என் பிரச்சனையை நான் ஆண்டவர்கிட்ட இன்ஃபார்மேஷன் கொடுத்த உடனே அப்பா என்ன பண்றாங்க? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இரண்டாவது, அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோமா? இரண்டாவது, ரோமர் 8:6 என்ன சொல்கிறது? வாசியுங்கள். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தையால நிரப்பப்பட்ட தேவ மனிதர்களாய் வாழ்கிறோமா? மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மாம்சத்துக்குட்பட்டவன் இஸ்மவேல் என்ன செஞ்சான்? ஆவிக்குரிய தேவ மனுஷனாகிய மகனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதர்களோடு உலக பிரகாரமான மனிதர்கள் போராடி கொண்டுதான் இருப்பார்கள். அது உங்களுக்கும் நமக்கும் உள்ள யுத்தம் அல்ல. இது சத்துருவுக்கும் கர்த்தருக்கும் உள்ள யுத்தம். இது தலைமுறை தலைமுறையாய் அமலேக்கின் யுத்தம். அமலேக்கு யாருக்கு விரோதமா போராடுறான்? கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இன்றும் அவன் போராடி கொண்டுதான் இருக்கிறான். நம்முடைய வேலை என்ன? கைகளை உயர்த்தி நீயும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீ கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யெகோவா நிசி ஜெயிப்பார். கர்த்தர் நம் ஜெயக்கொடியானவர். நம்ம எல்லாம் பாட்டு பாடணும்ல, ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஆவியின் சிந்தையோ, சிந்தையிலே சமாதானம். நீ மாம்சத்துக்குட்பட்டவராய் இருப்பாய் என்றால் நீ ஒரு பொழுதும் தேவனுக்கு நீ பிரியப்படுத்த மாட்டாய். நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. உங்களுக்கு பிரியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணக்கூட, அதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை, உங்களை அழைக்கவில்லை. அவருடைய வாயா இருக்கணும்னு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க நீங்க வரவில்லை. அண்ணனுக்கு பிடிக்கும், அக்காவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணக்கூட, அப்பா என்ன சொல்ல விரும்புகிறார்? அவருடைய வாயாய் நான் இருக்கணும் ஆவியானவர் விரும்புகிறார். ஆவியின் சிந்தையால் நிரப்பப்படு. ஆவியானுடைய சிந்தையால் நிரப்பப்படு. உடைய வார்த்தையால் நீ நிரப்பப்பட்டு கொண்டே நீ இருக்கணும். வார்த்தையோடு தொடர்பு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை நீ படித்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? உடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உன் பாதைகள் எல்லாம் சமாதானமா இருக்கணுமா? அதன் வழிகள் ஸ்வீட் வேஸ், இனிதான வழிகள். ஆண்டவருடைய வழிகள் இனிதான வழிகள். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஆண்டவருடைய பாதையில வந்தா தான் நம்ம பாதையெல்லாம் சமாதானமா இருக்கும். நீ துன்மார்க்கனுடைய வழியில போய் நீ நடந்துகிட்டு இருந்தீன்னா துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னது என்று அறியார்கள். அவன் பாதையை காரிருள நடந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீ தேவனுடைய மனுஷனாய் மாறு. தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படு. பவுலையார் சொன்னார் அல்லவா, எங்களுக்கோ என்ன சிந்தை உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவும் தமக்குத்தாமே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோமா? அட்லீஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணலாமே. யாருன்னே தெரிய வேண்டாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும், உங்க பிரச்சனையும் சால்வ் ஆகும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஐயா, கர்த்தர் யோபின் முகத்தை, அந்த வேளையிலே கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய பிள்ளையின் முகத்தை பார்ப்பார். இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். 2 மடங்கு அபிஷேகத்தை கட்டளையிடுவார். கிறிஸ்துவின் சிந்தையோ, கிறிஸ்துவின் சிந்தையால் நிரப்பப்படு. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஏசாயா 57:21 சொல்கிறது, யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கன் வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க. வெளியே வேணா ஐஸ்வர்யவானா இருப்பான், அவனுக்கு சமாதானமே இருக்காது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை ஏழையா இருந்தா கூட படுக்கை சமாதானம், பீஸ்ஃபுல். பரிசுத்தவான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஹல்லேலூயா. இது யாருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிறார், துன்மார்க்கனுக்கு வைக்கல. நீ தேவனுடைய பாதையிலே கடந்து வா. அந்த வழியிலே நடந்து போகிறவன் முட்டாளாக இருந்தாலும் திசை கண்டு போக தேவன் விட மாட்டார். உன் பாதை எல்லாம் சமாதானம், நீ நடக்கிற வழி சமாதானம். அப்பாவுடைய ராஜ்யம் பேர் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ராஜ்யம் நீதியின் ராஜ்யம்.
அது சமாதானத்தின் ராஜ்யம். அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்தின் ராஜ்யம். அதான் அப்பா அந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போவாங்களே, உனக்கு இதை வச்சுட்டு போறேன், இதை வச்சுட்டு போறேன். ஆண்டவர் இதை வச்சுட்டு போனார் தெரியுமா? யோவான் 14:27 வாசிக்கலாமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்பா அவன் உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருப்பா. அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவருடைய ரத்தம் என் மேலே ஊற்றப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தேவன் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருடைய சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யாருக்கு சமாதானம் கிடையாது தெரியுமாப்பா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 22ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 9:22. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில், இது யார் அப்படின்னா ஆகாப் ராஜா தெரியும். கர்த்தருக்கு விரோதமான ராஜா, விக்கிரக ஆராதனைக்காரிய கல்யாணம் பண்ணிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய அவனை போல விற்று போட்டவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய மகன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம். அடுத்த பதவியில் இருக்கிறான். அவன் சீரியரோடு யுத்தம் பண்ணும் பொழுது சீரியர் அவனை வெட்டிட்டாங்க. அந்த காயங்களை ஆற்றிக்கொள்ளும்படியாக இஸ்ரவேலிலே அவன் போயிருக்கிறான். இஸ்ரவேலிலே அவனை பார்க்கும்படியாக யூதாவின் ராஜாவாகிய அகசியா பார்க்க வந்திருக்கிறான். இந்த நேரத்திலே ஆண்டவர் ஆகாபின் குடும்பத்தை அழிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவனை அந்த குடும்பத்தை அழிக்கும்படியாக அவன் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிற பொழுது யெகூவின் கூட்டம் வருகிறதை பார்த்து இஸ்ரவேலின் அந்த சுவரின் மேல ஒரு ஜாமக்காரன் பார்த்து ராஜாட்ட சொல்றான், யோராம்கிட்ட, ஒரு கூட்டம் வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு. ஒன்று, சரிப்பா, ஒரு குதிரை வீரனை அனுப்பி என்னன்னு கேட்க சொல்லு அப்படின்னு. போய் கேட்ட உடனே யெகூ சொல்றான், சமாதானத்தை பற்றி உனக்கு என்னப்பா, என் பிறகே திரும்பி வா அப்படின்னு, ஃபாலோ மீ. அவன் பார்த்துட்டு வரவே இல்லையே, என்னன்னு தெரியல ராஜான்னு. ரெண்டாவது ஆள் அனுப்பிவிடு. 2வது ஆளும் திரும்பி வரல. அவன்டே இதே பதில், சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா. அடுத்தபடியாக அப்போ யெகூ என்ன சொல்றான், ரதத்தை நீ ஆயத்தப்படுத்து. அகசியா, ரதத்தை ஆயத்தப்படுத்து, 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போன உடனே அந்த நாபோத்தின் நிலத்திலே சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. யெகூவை பார்த்த உடனே கேட்கிறான், யெகூவே சமாதானமாப்பா அப்படின்னு. அவனுக்கு கோபத்தில் இருக்கிறான். உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் வில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏதுப்பா? புரிஞ்சுக்கிடுச்சு, நம்மளை அழிக்கும்படி வந்திருக்கிறான். உடனே அகசியாவை பார்த்து சொல்கிறான், இது சதி. ஓடுறான். ஆனால் 2 பேரும் கொல்லப்பட்டாங்க, யெகூவினால் கொல்லப்பட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான அசுத்தமான பாவங்கள், வில்லி சூனியங்கள், வேசித்தனங்கள் இருக்கும் என்றால் சமாதானமே இருக்காது. பாவம் நிறைந்த இடத்திலே சமாதானத்துக்கு இடமில்லை. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீமை உம்மிடத்தில்
சேர்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 0.1% கூட அப்பாட்ட சேராது. தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 125 என்று நினைக்கிறேன், கடைசி வசனம், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார், ஆனால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கோணலான வழிக்கு நீ சாய்வாய் என்றால் கர்த்தருடைய நாமம் ஒரு நாமம் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் கோணலாக்கினால் யாருமே நேராக்க முடியாது. அவர் கோணலாக்கணும்னு நினைச்சிட்டா யாருமே நேராக்க முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். சொல்லி பாப்பாரு, விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாய் என்றால் உனக்கு தயவு கிடைக்கும். நீ நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டொண்டு போவாய். கோணலான வழிக்கு சாயாதே. கர்த்தர் உன்னை அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார், ஆனால் தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அவன் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறான். கர்த்தருக்கு விரோதமான ஏசவேலின் அருவருப்புகளும் குடும்பத்தில் காணப்படுகிறதா? அருவருப்புகளை அகற்றிவிட்ட ஒரு ஆசாப்பை போல தேவனுடைய சமூகத்திலே காணப்படணும் ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்மளால முடியாது, சுய பலத்தினால முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்ம யாரு? முன்னாடி அக்கிரமக்காரர், தேவனுக்கு சத்துருக்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார். அவருடைய மரணத்தின் மூலம் அவருடைய ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனோடு என்னையும் உங்களையும் ஒப்புரவாக்கினார். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை கர்த்தர் எப்படி மாற்றினாரா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். என் பிள்ளைய எனக்கு முன்னாடி எப்படி நிறுத்தணும் தெரியுமா? பரிசுத்தமான மகளா நிறுத்தணும், குற்றமற்ற மகளா நிறுத்தணும். அவ கண்டிக்கப்படக்கூடாது. தமக்கு முன் நிறுத்தும்படியாக தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. நம்மளை இப்பொழுது நம்ம முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமக்காரி, அக்கிரமக்காரன். அந்த பேர் எனக்கு உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக தேவன் எண்ணப்பட்டார். ஐயா, அவர் எண்ணப்பட்டார். எனக்கு பரிசுத்தங்கிற பட்டம் வரணும், பரிசுத்தவாட்டி, குற்றமற்ற மகள், என் பிள்ளை கண்டிக்கப்படக்கூடாதுன்னு அவர் கண்டிக்கப்பட்டார். ஐயா, பாவம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மடிக்கு பாவமே அறியாத அவரை, பாவம்னு என்னன்னே தெரியாது அவருக்கு, நமக்காக தேவன் பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். வேற எதனாலையும் நம்ம ஜெயிக்க முடியாதுப்பா. ரெண்டே ரெண்டு காரியம். ஒன்று ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. இந்த ரெண்டு நாள் தான் நம்மளே நம்ம பரிசுத்தப்படுத்தினால் சங்கரிக்கப்படுவாய்ன்னு ஆண்டவர் சொல்றார். தெரியுமா உங்களுக்கு? என்னையே நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, அது எப்படி முடியும்? ஏசாயா 66 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அருவருப்பானது ரத்தம், ரத்தத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. கர்த்தர் பழி வாங்குவார். கர்த்தர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ நீ அருவருக்கணும். அப்பா எதெல்லாம் விரும்புகிறாரோ நான் விரும்பணும். நம்மளே நாமே பரிசுத்தப்படுத்த, நானே என்னை பரிசுத்தப்படுத்த, குத்தி ஒருத்தர் குத்திக்கிட்டு அந்த ரத்தம் என்ன பரிசுத்தப்படுத்தும்? ஏன் ரத்தம் என்ன பரிசுத்தப்படுத்தும்? என்னையே நான் குத்திக்கிட்டு பரிசுத்தமா எப்படி வாழ முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே
எபிரேயர் 9:14 தெளிவாக சொல்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். அப்பாவுடைய ரத்தம் மட்டும்தான் செத்த கிரிகளற சுத்திகரிக்கும், செத்த கிரிகளற சுத்திகரிக்கும். அப்பா, எனக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே, உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அடுத்தபடியாக சங்கீதம் 4:8 படுக்கையிலே சமாதானம். தாவீது ராஜா எவ்வளவு பிரச்சனைகள், சவுல் நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறோமா? உன் படுக்கையிலே சமாதானம் காணப்படுகிறதா? அதிலேயே சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆனால் நம்ம ஆட்கள் படுக்கையிலே செல்போனிலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். படுக்கையிலே செல்போனோட கர்த்தரோட உன் வழிகளை சிந்தித்து பார் மகனே, மகளே. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை என் காதுகள் கேட்டது. ஆனா படுக்கையிலே படுத்துக்கொண்டு மனிதனோடு நீ உலாவிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருக்கிறாயா? நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உன் அந்தரங்க வாழ்க்கையிலே கர்த்தரோடு நீ உலாவிக் கொண்டிருக்கிறாயா? இல்ல மறைந்திருக்கிற பிரேத குழியை போல இருக்கிறாயா? வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் மாய்மாலக்காரனாய் மாய்மாலக்காரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், மாயக்காரனே உனக்கு ஐயோன்னு சொல்வார். கர்த்தரை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனை விட ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம், இல்ல அம்மா பைத்தியம், இல்ல ஹஸ்பண்ட் பைத்தியம், அப்பா பைத்தியம், யார் மேலேயும் பைத்தியமா இருக்காத. நீ கிறிஸ்துவுக்குள் பைத்தியமாய் மாறு, கிறிஸ்துவுக்குள் பைத்தியமாய் மாறு. மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் நான் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்பதான் அவன் படுக்கையிலே நீ சமாதானம். நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது, நீ உன் சத்துருக்களோடு சமாதானம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். உன் சத்துருக்கள் வந்து சமாதானம் ஆவாங்க. ஈசா கிட்ட வந்து சமாதானம் பண்ண முடி வந்தாங்கல்ல, அவனை விரட்டி விட்டு அபிமெலேக்கு ராஜா, அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அவன் தான் விரட்டி விட்டாங்க. எங்களை விட நீ பலத்தவனா மாறிட்ட, பொறாமப்பட்டாங்க. அவங்க அப்பா காலத்தில் ஆபிரகாம் அவர் கெட்டின கிணறெல்லாம் தூர்த்து போட்டாங்க. இவர் திரும்ப கெட்டினாரு. கெட்ட கெட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு வாக்குவாதம் பண்ணலை. ஈசாக்கு சாந்த குணம் உள்ளவர். ஆண்டவருடைய குணத்தை அப்படியே வெளிப்படுத்தினார். இதுக்கு ஏசேக்கின்னு பெயரிடுறாங்க, வாக்குவாதம் பண்ண வராங்க, ஒன்றுமே சண்டை போடலை. ரெண்டாவது திருப்பியும் கெட்டுற அந்த கிணற தோன்றாரு, சித்னான்னு பெயரிடுறாரு. நல்ல ஊற்று புறப்பட்டு வருது. சண்டை போட வராங்க எதிராளிகள், சண்டையே போடல. நம்ம அப்படி இருக்கிறோமா? அவர் கூக்குரலிடவும் மாட்டார், வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். ஐயா, மங்கி மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா, உன்னை அடைக்க மாட்டார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் உன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும். அதுவரை நெறிந்த நாணலாகிய உன்னை முறிக்க மாட்டார்.
தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உன் பிள்ளை விளக்கு அணைஞ்சு கிடக்குதா? இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். நம்ம விளக்கு அணையக்கூடாதுப்பா. உன் படுக்கையிலே சமாதானம், உன் சத்துருக்களோடு சமாதானம். அடுத்து ஏசாயா 54:13. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும், ஆமென், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்ம ஒவ்வொருவர் குடும்பத்திலையும், என் குடும்பத்திலேருந்து, அண்ணன் குடும்பத்திலேருந்து, எல்லார் குடும்பத்திலையும் சொல்கிறேன், பிள்ளைகளால் தான் ரொம்ப பேர் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிள்ளைகள் கடந்து வரணும். இதற்காக நம்ம ஜெபிக்கணும், அந்த வார்த்தையை நம்ம சுதந்திரிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என் பிள்ளைங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களே ஏசப்பா. என் பிள்ளைங்கள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. நீங்கள் போதிப்பீங்களாங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனுடைய தேவன், அடியானுடைய தேவன், உங்களுடைய தேவன் என்ன எப்படி போதிக்கிறாரா? நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். ஏசாயா சொல்வார், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும். நதியை போல சமாதானம் வேணுமா? அப்பாவுடைய கற்பனைகளை கவனித்து நடக்கிறோமா? கவனித்து நடந்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, நதியை போல சமாதானம் உன் வாழ்க்கையில் கடந்து வரும்னு ஆவியானவர் சொல்கிறார். நம்ம நாளில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைங்கள் எல்லாரும், வாலிப தம்பி தங்கச்சி குட்டி பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து யோபு 5:24 என்ன கூறுகிறது? யோபு 5:24 வாசிப்பா. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? சண்டையின் கூடாரமாக இருக்கணும்னு போட்டிருக்கு. எப்படி இருக்கணும்ப்பா? யோபு கூடாரம் எப்படி இருந்துச்சா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தின் கூடாரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வீடும் எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். சமாதானத்தின் கூடாரம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய கூடாரம், ஆண்டவரே, அடியானுடைய கூடாரம், அடியானுடைய கூடாரம் சமாதானத்தின் கூடாரமாக காணப்படணும். ஆண்டவரே, என் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவு இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அவருடைய பேரே என்ன? சமாதான பிரபு. அவர் பிறந்த போது தேவதூதர்கள் எப்படி வாழ்த்தினாங்க? அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்த நோக்கம் பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, மனுஷன் மேலே தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படியாக, மனுஷரோடு மனுஷன் சமாதானமாகும்படியாக தேவன் இறங்கி வந்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். நம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்கணும். அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசாப் மட்டும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் சாலமோன் ஆண்டு வந்தான். ஹல்லேலூயா. சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. நம்மளை சுற்றி எப்படி இருக்கணும்? எங்கும் சமாதானம். அப்படி காணப்படுதா? நம்மளை சுற்றி சண்டைகள் தான் காணப்படுது இல்லையாப்பா? நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, சாலமோனை சுற்றி
அவனை சுற்றி எங்கும் சமாதானமாக இருந்ததப்பா. அவன் சமாதானமாக ராஜ்யத்தை ஆளுகை செய்தானே. என் குடும்பத்தை சுற்றி, என் கணவரை சுற்றி, என் பிள்ளைகளை சுற்றி, என் கூடாரத்தை சுற்றி உங்கள் சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே. என் கூடாரம் சமாதானத்தின் கூடாரமாய் காணப்படணும், நீதிமான்களுடைய கூடாரமாய் காணப்படணும். இந்த கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படணும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்து இருக்கணும். எங்கள் கூடாரத்திலே கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யணும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க போறோம். அடுத்து யோபு 22:21 நீ யாரோட சமாதானமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு 22:21 நீர் அவரோட பழகி சமாதானமா இரு, அதனால் உமக்கு நன்மை வரும். ஆண்டவரோடு பழகுறோமாப்பா? அவரோடு பழகி சமாதானமா இருக்கிறோமா? அதனால் உமக்கு நன்மை வரும். நம்ம யாரோடு பழகி கொண்டிருக்கிறோம்? தேவனோடு பழகி தேவனோடு சமாதானத்தோடு வந்திருக்கிறீங்களா? அவரோடு சமாதானத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தரோடு சமாதானமா இருக்கணும். கூடுமான வரையில் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள், கூடுமான வரையில். அடுத்தபடியாக ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 122:7 சொல்லப்பட்டிருக்கு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லப்பட்டிருக்கும், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் தங்கியிருக்கிற வாசஸ்தலத்திற்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, எருசலேமுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம் கடந்து வரும், நம்முடைய அரமனைக்குள்ளே சுகம் கடந்து வரும். அடுத்தபடியாக சங்கீதம் 37:37 உன் முடிவு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி நீ செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, உத்தமனுடைய முடிவு சமாதானம். ஏன் முடிவு சமாதானமாக முடியணும் இந்த உலகத்தில்? என் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். என் முடிவு சமாதானத்தில் முடியணும் ஆண்டவரை. எல்லாரும் ஜெபிக்கணும் இந்த காரியத்துக்காக. என் முடிவு சமாதானம். ஆண்டவர் நம்மளோடு பண்ற உடன்படிக்கை எசேக்கியேல் 37:26 எசேக்கியேல் 37:26 நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு மகனே மகளே உன்னோடு நான் பண்ற உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை, அது உனக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் உங்களை என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், உங்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. வாசி பாப்பா. என் வாசஸ்தலம் ஏங்கப்பா வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் வாசஸ்தலம் உங்களிடத்துல இருக்கும்பா, நான் உங்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது உனக்கு எவர்லாஸ்டிங் கவர்மெண்டா இருக்கும், 8ஆம் நாள் கவர்மெண்ட் நித்திய உடன்படிக்கையா இருக்கும். உன்னை நிலைப்படுத்துவேன், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்க குறுகி போக மாட்டீங்க, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, உங்களை நிலைப்படுத்துவேன் உங்கள் நடுவிலே. அப்பாவுடைய பிரதான நோக்கம் எது தெரியுமா? நம் நடுவிலே, நம் சபையின் நடுவிலே, நம் குடும்பத்தின் நடுவிலே என் பரிசுத்த வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, உங்கள் நடுவே என் வாசஸ்தலம் இருக்கும். இதுதாங்க தேவன் விரும்புகிற வாழ்க்கை. இது நான் என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அவர் வாசம் பண்ற இடத்துல ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரிகளை ரட்சிப்பை உடுத்துவேன், பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதில உன் கிரீடம் பூக்கும். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது ஐயா, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். நம்மோடு வாசம் பண்ண முடியும் ஆண்டவர் விரும்புகிறாருப்பா. அதுக்கு தான்ப்பா பிதாவாகிய தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி வார்த்தையானவர்
வெளிப்பட்டார் ஐயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பரிசேயர் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும், எங்க இருக்கு, எப்போ வரும், எங்க வரும்? ஏய், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே, உனக்குள்ளதான்ப்பா இருக்கு தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. அவர் நம்மோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி விரும்புகிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் போன்று நினைத்திருக்கிற மனிதனுடைய அன்பு விலகி போகலாம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம்ப்பா. நம்மளை நேசிக்கிற மனிதர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலாம். ஆனா அப்பா சொல்றாரு, மை கைண்ட்னஸ் shall not depart from you. என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைமையிறாது என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். இதுதாங்க சமாதான உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. நான் அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். நம்ம வேலை என்ன? நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். சொல்கிறவர் யார் தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. எப்பொழுதும் சமாதானம், சகல விதத்திலும் சமாதானம். இதை தர்றவர் யாருப்பா? எவ்வளவு ரூபா பணம் எதனாலையும் வாங்க முடியாத சமாதானத்தை சமாதானத்தின் கர்த்தர் தாமே. சமாதானத்தின் கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷன் வரும் பொழுது எப்பொழுதும் சமாதானம், சகல விதத்திலும் அவன் வாழ்க்கையிலே சமாதானம். சமாதானத்தின் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முதலாவது நம்ம பார்த்தோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணு. 2வது, சிந்தையிலே சமாதானம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. 3வது, கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்பப்படு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். 4வது, படுக்கையிலே சமாதானம். நீதிமொழிகள் 16:7 சத்துருக்களோடு சமாதானம். 5வது, உன் பிள்ளைகளோடு சமாதானம், பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெரிதான சமாதானம். அடுத்தபடியாக யோபு 5:24 சமாதானத்தின் கூடாரம், கூடாரத்திலே சமாதானம். நீதிமொழிகள் 3:17 உன் பாதைகள் எல்லாம் சமாதானம். 1 King 4:24 உன்னை சுற்றி எங்கும் சமாதானம். அடுத்து அவரோடு சமாதானம். அடுத்து அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இதை சொல்கிறவர் யார்? சமாதானத்தின் கர்த்தர். எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கலங்கின என்னை கண்டு கடல் மேல நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே,
விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை இல்லாமல் ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், உடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரித்த கர்த்தர், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வரத்திலிருந்து உடைய ஞானம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஞானத்தின் ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி காணப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் விசேஷித்த ஆவியானவர் அன்றை இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாத இருளின் ஆதிக்கங்கள், பொல்லாத இருளின் வல்லமைகள் ஆண்டவரே சபையை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வெளியேறுவாயாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஆண்டவரே, இந்த சாலைப்புதூர் கிராமத்திலே அந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியாருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய கூடாரமும் சமாதானத்தின் கூடாரமாய் காணப்படுவதாக. கணவன் மனைவிக்கு இடையிலே அன்றே சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்று முதல் ஆண்டவரே, ஒரு உலகம் தரக்கூடாத உடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆளுகை செய்து கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுகிற கர்த்தர், உடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறதுப்பா. கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எபினேசராய் வழிநடத்தி வந்தவர், தொடர்ந்து உடைய பலத்த கரம், ஓங்கிய உயம் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்திலும் சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, நதியை போல சமாதானம், படுக்கையிலே சமாதானம், அலங்கத்திற்குள்ளே சமாதானம், சௌக்கியம், சுகம் உண்டாகட்டும். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்ட பின்பு ஆண்டவரே, உடைய பாதத்திலே வந்து விழுந்தாள். ஆண்டவரே, அவளை தூக்கி எடுத்தவர், அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு, உடைய வஸ்திரத்தின் வல்லமை இந்த தேவாலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறதற்காய் நன்றி. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததே, வஸ்திர தொங்கலின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் சொட்டு சொட்டாய் விளட்டும். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீராக, சமாதானத்தோட போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்படியே பிள்ளைகள் வாக்கிலே எல்லா வேதனையும் நீங்கி சுகமாய் தங்கி தாவரிக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற தாவரம் சமாதான தாவரமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே,
முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்க வாலிப தம்பி தங்கச்சி குட்டி பிள்ளைகள் மேல உடைய தயவுள்ள கரம் நன்மைக்கு ஏதுவாய் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகராகி உம்மை நினைக்கட்டும் ஆண்டவரே. குடும்ப தலைவர்கள் தலைவிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். பிள்ளைகளை விசாலத்துல வைங்க ஆண்டவரே, விசாலத்துல வைங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போறீங்க ஏசப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.